ஹல்லேலூயா. தலைப்பில் நாம் தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். கர்த்தராகிய தேவனுடைய மகத்துவத்தை அறிந்தால் நம்முடைய வாழ்க்கை பரலோக வாழ்க்கையாக மாறும். ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் வல்ல தேவன், நல்ல தேவன், அன்பின் தேவன். ஹல்லேலூயா. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. கிருபையின் தேவனும் ஹல்லேலூயா நம்மை விசாரிக்கும் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மகத்துவத்தை பற்றி அறிந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஹல்லேலூயா மகத்துவமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். ரோமர் 11வது அதிகாரம் 33 36 வரையும் வாசித்து நாம் தொடங்குவோம். ரோமர் 11வது அதிகாரம் வசனங்கள் 33 35 வரை. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? நாம் எழுந்து நின்று நாம் இந்த தேவ வார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவே, இந்த தேவ வார்த்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இதை உம்முடைய பிரசன்னத்திற்குள் நாங்கள் சபையாக கொண்டு வருகிறோம். இந்த தேவ வார்த்தையில் உம்முடைய வல்லமை இறங்கி ஆவியானவரின் நீரே எங்களிடத்தில் இந்த தேவ வார்த்தையின் ஆழங்களை, சத்தியத்தை வெளிப்படுத்தி எங்களை ஆவியை பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் ஆளுகை செய்யும் வாழ்க்கையை வாழ்வதற்காக கிருபையும் ஊற்றும். ஹல்லேலூயா. இந்த தேவ வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தை நாங்கள் எங்களுடைய ஆவிக்குள் பெற்றுக்கொள்வதற்காக ஆனந்தத்தோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். காரோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய மகத்துவம். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் ரோமர் 11வது அதிகாரம் 33 35 வசனம் வரையும் வாசிக்க கேட்டோம். தேவனுடைய ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் என்று சொன்னால் என்ன நினைப்போம்? பணம், காசு தான் நினைப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஐஸ்வர்யம் என்று கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனுடைய ஐஸ்வர்யம் என்று சொன்னால் அதாவது எல்லாவற்றை விட பெரிய ஐஸ்வர்யம் அது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது என்ன அந்த ஐஸ்வர்யம்? ஞானம், தேவ ஞானமும் அறிவும், தேவ அறிவும் என்பவைகளின் ஆழம் எவ்வளவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய ஞானமும் தேவ வார்த்தையிலிருந்து வரும் நமக்கு வரும் அறிவும் ஹல்லேலூயா எவ்வளவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது கர்த்தராகிய தேவன் அவருடைய ஞானத்தினால்தான் இந்த வானத்தையும் பூமியும் சர்வ காரியங்களும் சிருஷ்டி செய்தார். அதே நேரத்தில் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்ததும் கர்த்தராகிய இயேசு வழியாக அவருடைய ஞானம் தான். ஹல்லேலூயா. அவருடைய ஞானத்தை யாரும் அறிய முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு எதற்காக பூமிக்கு வந்தார், எதற்காக சிலுவைக்கு போனார், எதற்காக அவர் சிலுவையில் மரித்தார், அது புதைக்கப்பட்டது, எதுவுமே யாருக்கும் அறியாமல் இருந்தவர்கள். பிசாசுக்கு முக்கியமாக அவனுக்கு எந்த ஒரு அறிவும் இல்லாமல் இருந்தது கர்த்தராகிய இயேசுடைய வருகையை பற்றி. அதாவது எதற்காக இயேசு வருகிறார், எதற்காக இயேசு சிலுவையில் மரிக்கிறார் என்ற ஒரு அறிவில்லாமல் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய ஞானம் என்ன செய்தது? நம்மை கர்த்தராகிய தேவன் அவருக்காக மீட்டு கொண்டார். இந்த சிலுவையில் அவர் செய்த இயேசு வழியாக செய்த கிரியின் நிமித்தம் நம்மை அவர் மீட்டு கொண்டார். நாம் சாபத்திலும் பாவத்திலும் இந்த பூமியில் கைவிடப்பட்டவர்களாக இருந்தோம். கர்த்தராகிய தேவன் இல்லாமல் இருந்தோம். நம்முடைய ஆவி மரித்த ஆவியாக இருந்தது. அந்த நேரத்தில் கர்த்தராகிய தேவன் நம்மிடத்தில் கரிசனமுள்ள தேவன் அந்த அனாதி
அந்த அன்பை கொண்ட தேவன் ஹல்லேலூயா நமக்காக என்ன செய்தார்? கர்த்தராகி இயேசுவை அனுப்பினார். ஹல்லேலூயா. அதாவது இயேசுவை அனுப்புனது எதற்கு என்று யாரும் அறியவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய ஞானம் இந்த காரியத்தை செய்தது. ஹல்லேலூயா. அந்த ஞானத்தினால்தான் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தராகி தேவனுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பரலோகத்திற்கு போவதற்கு ஆயத்தமானவர்களாக நாம் இருப்பதற்கு காரணம் என்ன? கர்த்தராகிய தேவனுடைய ஞானம்தான். ஹல்லேலூயா. அதை தான் கர்த்தராகிய தேவன் இந்த இடத்தில் ஹல்லேலூயா அவருடைய வார்த்தையில் தேவனுடைய ஐஸ்வர்யம் என்று நமக்கு ஹல்லேலூயா அவர் போதிக்கிறார். தேவனுடைய ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. மனுஷர்களுடைய ஐஸ்வர்யம் அல்ல, இது தேவனுடைய ஐஸ்வர்யம். என்னது? ஹல்லேலூயா. அவருடைய ஞானமும் அவருடைய வார்த்தையிலிருந்து வரும் அறிவும். ஹல்லேலூயா. அவரை பற்றி இருக்கும் ஞானமும் அவரை பற்றி இருக்கும் அறிவும் தான் எல்லாவற்றிலும் விட அதிகமான ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படத்தவைகள். ஹல்லேலூயா. அப்படி நியாய தீர்ப்பை பற்றி அளவிட முடியாது. ஹல்லேலூயா. அதாவது நமக்கு அறிவுக்கு எட்டாத அளவுக்கு அவருடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கள் வழியை ஹல்லேலூயா யாரும் ஹல்லேலூயா அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது. அவர் வழியை சொல்லுகிறார். இந்த வழியில் நீ நட என்று சொல்லுகிறார். நாம் அதனுடைய கடைசியாக என்ன நடக்கும் என்று நம் ஒருவரும் அதை பற்றி அறியவில்லை. அவர் என்ன சொல்கிறார்? இந்த வழியில் நீ நடந்து போ, என் வார்த்தையை நீ பிடித்து கொண்டு போ என்று தான் சொல்லுகிறார். அந்த வழியில் நமக்கு செழிப்பு நிச்சயம், வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. அந்த இடத்தில் நமக்கு ஹல்லேலூயா போக வேண்டிய இடத்திற்கு எந்த தடையும் இல்லாமல் போய் சேர்வதற்கு தேவ வார்த்தையின் வழிதான். ஹல்லேலூயா. செழிப்பின் வழி, சமாதானத்தின் வழி. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் வழியில் தான் நம்மை அவர் நடத்தி செல்ல அவர் விருப்பமாக இருக்கிறார், வாஞ்சையாக இருக்கிறார். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? ஹல்லேலூயா. அவருடைய மனதில் இருக்கும் காரியத்தை அறிந்தவன் யார்? ஹல்லேலூயா. யாருக்கும் எந்த ஒரு அறிவும் இல்லை கர்த்தர் எதை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? ஹல்லேலூயா. ஒவ்வொரு ராஜாவுக்கும் ஒரு ஆலோசனைக்காக ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஹல்லேலூயா. எங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தால் அவருக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. அது அந்த ஆலோசனைக்காக. பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் இருப்பாங்க. இந்த பிரசிடென்ட், அமெரிக்கா பிரசிடெண்ட்டுக்கும் என்ன இருக்குது? ஒரு கூட்டம் இருக்குது அவங்களுக்கு அந்த ஆலோசனை சொல்கிறதுக்கு. கர்த்தருக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு யார்? ஹல்லேலூயா. அவர் ஹல்லேலூயா எல்லாவற்றையும் அறிந்தவர், ஆலோசகர், ஆலோசனை தருபவர் அவர் தான் நமக்கு. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை என்ன செய்கிறது? நமக்கு ஆலோசனையை தருகிறது. ஹல்லேலூயா. அறியாத காரியங்களை ஹல்லேலூயா, நமக்கு அறிவு கெட்டாத காரியங்களை ஹல்லேலூயா அறிவுக்குள்ளாகுப்பது ஹல்லேலூயா அவருடைய வார்த்தையின் வழியாக. அவருடைய வார்த்தை நமக்கு ஆலோசனையாக வரும்போது ஹல்லேலூயா அந்த அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருப்பவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? ஹல்லேலூயா. அவன் தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? ஹல்லேலூயா. யாரும் ஹல்லேலூயா அவருக்கு எதையும் கொடுப்பதற்கு இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் இந்த இடத்தில் ஹல்லேலூயா 36வது வசனத்தை நாம் விட்டுட்டோம்ல. 36வது வசனத்தை வாசிப்போம். 36 ரோமர் 11வது அதிகாரத்தில் சகலமும் அவராலும் அவராலே அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது அவர் சிருஷ்டி செய்த எல்லா காரியங்களும் ஹல்லேலூயா யாரால் சிருஷ்டி செய்யப்பட்டது? அவரால், அவர் மூலமாய், அவருக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரால், அவர் மூலமாய், அவருக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த காரியங்கள் எல்லாம் அவருக்காக தான் அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை சிருஷ்டி செய்தது எதற்காக? அவரால், அவர் மூலமாய், அவருக்காக. ஹல்லேலூயா. அதாவது நாம் எதற்காக இந்த பூமிக்கு வந்தோம் என்ற ஒரு கேள்வி நம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு போயிட்டு
சிலவங்க 6 மணிக்கு வராங்க, சிலவங்க 5 மணிக்கு வராங்க, சிலவங்க 10 மணிக்கு வராங்க, சிலவங்க 12 மணிக்கு வராங்க வேலையை விட்டுட்டு. ஹல்லேலூயா. இந்த மாதிரி உழைச்சி சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்துறதுக்காக வந்திருக்கோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அதற்காக அனுப்பவில்லை நம்மை. ஹல்லேலூயா. எதற்காக அனுப்பினார் நம்மை? ஹல்லேலூயா. அவருக்காக அனுப்பினார். ஹல்லேலூயா. அவரால், அவர் மூலமாய், அவருக்காக ஹல்லேலூயா அவர் அனுப்பியிருக்கிறார். எதற்காக? ஹல்லேலூயா. ரட்சிப்புக்குள் கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன? அவருடைய ராஜ்யத்திற்கு ஆத்துமாக்களை சேர்ப்பதற்காக. ஹல்லேலூயா. இந்த சபைக்கு எதற்காக நாம் ஒன்று கொடுக்கிறோம்? அவரை நாம் துதிப்பதற்காக. ஹல்லேலூயா. அதாவது அந்த போன வாரம் அந்த தேவ செய்தி எடுத்தும், அதாவது பரலோகத்தில் இருந்து வீழ்த்தப்பட்ட லூசிஃபர் அவன் சாத்தானாக மாறிவிட்டான். ஆனால் அதன் வீழ்வதற்கு முன்பாக லூசிஃபர் தேவ பிரசன்னத்தில் எதை செய்து கொண்டிருந்தான்? கர்த்தராகி தேவனை ஆராதித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று துதித்து கொண்டிருந்தான். அதுதான் பிரதான தூதன், மியூசிஷியன் அவன்தான். அந்த பிரதான ஆராதனை தூதன் அவன்தான். கப்ரியேல் என்பவன் பிரதான தூதன். அவன் யுத்தத்திற்கு போகும் தூதனாக இருந்தான். இந்த மைக்கேல் யுத்தத்துக்கு போகும் தூதனாக இருந்தான். கப்ரியேல் தேவ செய்தியை கொண்டு வரும் தூதனாக இருந்தான். ஹல்லேலூயா. இந்த 3 தூதனில் ஒரு தூதன் தள்ளப்பட்டான். அந்த இடத்தில் வேக்கன்சி இருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் என்ன இருக்கிறது? வேக்கன்சி இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக தான் இப்பொழுது ஆளை தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரலோகத்திற்கு வந்து அவரை துதிப்பதற்கு முன்பாக நமக்கு என்னது? ஒரு ட்ரையல். நம் பூலோகத்தில் கர்த்தராகிய தேவனை எவ்வளவாக துதிப்போம் என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய துதி ஆராதனை பரலோகம் போய் செல்லுகிறது. ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக போய் செல்லுகிறது. தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. நாம் துதித்து ஆராதிக்கும் போது அவர் வந்து இறங்குகிறார். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. எவன் என்னை துதிக்கிறானோ அவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லும் தேவன் அவர். ஹல்லேலூயா. நாம் துதிப்பதும் ஆராதிப்பதும் எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய பிரசனம் இறங்கி வரும். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஆராதனையும் துதியும் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஏன்? அந்த இடம் காலியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எதற்காக கர்த்தர் நம்மை சிருஷ்டி செய்தார்? அவரை துதிப்பதற்காகவும் ஆராதிப்பதற்காகவும். அதாவது நஷ்டப்பட்ட ஆத்துமாக்களை நாம் திரும்ப கர்த்தருக்குள் கொண்டு வருவதற்காகவும். ஹல்லேலூயா. நம்மை அவர் என்ன செய்திருக்கிறார்? ரட்சிப்புக்குள் கொண்டு வந்திருக்கிறார். அவர் ராஜ்யத்திற்குள் நாம் பிரஜையாக அவர் நம்மை ஏற்படுத்தினதற்கு காரணம் இந்த 2 காரணம்தான். ஆனால் அதை விட்டு வேறு எல்லா காரியத்தையும் நாம் செய்கிறோம். ஹல்லேலூயா. துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் நேரமில்லை, ஜெபிப்பதற்கு நேரமில்லை. மூன்றாவது எதுக்கு நேரம் இல்லை? ஆத்துமாக்கள் சேகரிப்பதற்கு நேரமில்லை. அதாவது கர்த்தர் எதற்காக நம்மை அனுப்பினாரோ அந்த 3 காரியங்களும் செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன? பிசாசானவன் நம்முடைய நேரத்தை திருடுகிறான். ஹல்லேலூயா. எதை செய்து, அதாவது நல்ல சம்பளம் கொடுத்து நல்ல வேலைக்கு கொண்டு வைப்பான். ஆனால் கடைசியில் சாப்பிட கூட நேரம் இல்லைன்னு சொல்லி ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த இடத்துல வேலை அதிகமாக இருக்குன்னு சொல்லி மாடியிலேருந்து, அந்த வேலை செய்கிற இடத்துல பல மாடி கட்டுறோம், அந்த மாடியிலேருந்து குதித்து சாவறாங்க. நல்ல சம்பளம், மாதத்திற்கு 5 லட்சம் 6 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சாப்பாடு கூட நேரம் இல்லை, வீட்டில் போய் தூங்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் கடைசியில் அந்த அழுத்தத்தினால் அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் நடக்கிறது? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஐஸ்வர்யம் என்ன? ஹல்லேலூயா. தேவனுடைய ஐஸ்வர்யம் என்ன? அவரை பற்றி இருக்கும் ஞானமும் அவரை பற்றி இருக்கும் அறிவும் தான் நமக்கு ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த 2 காரியம் இருந்தால் இந்த பூமியில் நாம் ஹல்லேலூயா நாம் இந்த ஹல்லேலூயா பெரிய தேவனை ஹல்லேலூயா அவருடைய மகத்துவத்தை அறிந்தவர்களாக இருக்கும்போது ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கை மகத்துவமாக இருக்கும். ஹல்லேலூயா. நாம் இதற்கு இந்த லூக்காவில் நாம் வாசிக்கும்போது லூக்கா 9வது அதிகாரம் 38 42 38 42 வரையும். லூக்கா 9வது அதிகாரம் 38 42 வசனம் வரை. அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு,
போதகரே, என் மகனை கடாட்சித்தருளும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையாய் இருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரைத்தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது. அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரை வேண்டிக் கொண்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அழைக்கழைத்து இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதாவது இந்த வசனங்களை நாம் போன 2 வாரம் முன்பாக தியானித்தோம். அது வேற ஒரு நோக்கத்தில் அதை நாம் தியானித்தோம். இன்றைக்கு தியானிக்கும் இந்த ஆழம் இன்னொரு நோக்கத்தில். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் இந்த லூக்கா 9வது அதிகாரம் 38 42 வரைக்கும் வாசித்தோம். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சித்து வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அவன் எனக்கு ஒரே பிள்ளையாக இருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரைத்து தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது. அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷர்களை வேண்டிக் கொண்டேன், அவர்கள் கூடாமல் போயிற்று என்றான். ஹல்லேலூயா. அதாவது பயங்கரமான பிசாசுடைய கிரியை அந்த மனிதனுடைய அந்த நபருடைய மகனை பிடித்து கொண்டிருந்தது. அதை அகற்றுவதற்கு சீஷர்களால் முடியவில்லை. இயேசுவை நோக்கி வந்திருக்கிறார். இயேசு அதுக்கு பிரதி உத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். ஹல்லேலூயா. அவன் சமீபத்திற்கு வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்து இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதாவது சீஷர்களால் செய்ய முடியவில்லை. இவன் என்ன செய்தான்? இயேசுவிடத்தில் முறையிட்டார், இந்த மகனை விடுதலை செய்யும், இந்த பிசாசுடைய பிடியிலிருந்து விடுதலை செய்யும் என்று. இயேசு என்ன சொன்னார்? சீஷர்களை பார்த்து, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே என்று சொல்லி திட்டினார். இந்த இடத்தில் இதற்கு அர்த்தம் என்ன? விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே என்று சொல்லி அந்த மகனை திரும்பி இயேசுவிடத்தில் கொண்டு வரதுக்கு முன்பாக திருப்பி அந்த பிசாசு என்ன செய்கிறது? அவனை திருப்பி தள்ளி விடுது. இயேசு உடனே அதை அதட்டி உடனே அந்த பிசாசுலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. இதற்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா. கர்த்தராகி இயேசு இதற்கு என்ன சொல்லுகிறார்? விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே என்று. ஹல்லேலூயா. அதற்கு அர்த்தம் என்னென்றால், இந்த இடத்தில் கர்த்தராகி இயேசு என்ன சொல்கிறார்? நான் இன்னும் எவ்வளோ நாள் உங்களோடு இருப்பேன் என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. நான் இன்னும் எவ்வளோ நாள் உங்களோடு இருப்பேன். ஹல்லேலூயா. அதாவது அவர் எதை இந்த சீஷர்கள் அறிய வேண்டும் என்று நினைக்கிறார்? கர்த்தராகிய தேவனை பற்றியும் அவருடைய பற்றி இருக்கும் அறிவை. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை பற்றி ஒரு அறிவை அவர்களுக்குள் அறிந்திருக்கணும் என்று கர்த்தராகிய இயேசு விரும்புகிறார். அதனால் தான் இன்னும் எவ்வளோ நாள் நான் உங்களோடு இருப்பேன் என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே. ஹல்லேலூயா. அதாவது இந்த இடத்தில் விசுவாசம் என்று சொல்லும்போது தேவனை பற்றி இருக்கும் ஞானமும் தேவனை பற்றி இருக்கும் அறிவும் இல்லாத சந்ததியே என்று. ஹல்லேலூயா. அதாவது தேவனை பற்றி இருக்கும் ஞானமும் அறிவும் இருந்தால் என்ன இருக்கும்? நமக்குள்
கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை இறங்கும். அந்த வல்லமை போதும் பிசாசுடைய வல்லமை முறிப்பதற்கென்று கர்த்தர் இந்த இடத்தில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது நாம் 2 பேதுரு 1 அதிகாரம் 2, 3, 4 என்ற வசனங்களை வாசிப்போம். 2 பேதுரு 1 அதிகாரம் வசனங்கள் 2-4 வரை. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது மட்டுமன்றி இச்சைகளினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த இடத்தில் இச்சைகளினால் உலகத்தில் உண்டான கேட்டிலிருந்து தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்கு உள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களை அவைகளினால் நமக்கு அளிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதாவது இந்த திவ்ய சுபாவம் என்றால் டிவைன் நேச்சர். ஹல்லேலூயா. நமக்குள் வருவதற்கு என்ன காரணம்? நாம் முதலாவதாக இந்த இச்சையினால் நம் உலகத்திற்குள் கேட்டுப்பட்டவர்களாக இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, கர்த்தராக தேவனை பற்றி அறிவை அறிந்தவர்களாக அவருடைய ஞானத்தை பெற்றவர்களாக இருக்கும்போது நமக்கு அந்த திவ்ய சுபாவம் நமக்கு வந்து சேரும். இந்த திவ்ய சுபாவம் இருக்கும்போது தான் இந்த உலகத்தில் இருக்கும் இச்சையிலிருந்து நாம் அந்த கேட்டிலிருந்து நாம் விடுதலை ஆனவர்களாக இருப்போம். அப்பொழுதுதான் அந்த அருமையான அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரும். ஹல்லேலூயா. ஏன் இந்த மகா மேன்மையும் அருமையுள்ள வாக்கு தத்தங்கள் வந்து சேருவதற்கு என்ன காரணம்? திவ்ய சுபாவத்தில் நாம் பங்கு உள்ளவர்களாக கர்த்தராகிய தேவனுடைய திவ்ய சுபாவத்தில் நமக்கு பங்கு இருக்க வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் தேவனையும் தன்னுடைய நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய இதயத்திற்குள் என்ன அறிவு? எல்லா அறிவை விட அதிகமான அறிவு எதை பற்றி இருக்க வேண்டும்? எதை வென்றாலும் போய் படிக்கலாம், நாம் PhD பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த சயின்டிஸ்ட் ஆகலாம், என்ன செய்யலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் தான் நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சமாதானமும் கிருபையும் பெருகுவதற்கு ஒரே வழி என்னது? கர்த்தராகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசுவையும் பற்றி இருக்கும் அறிவு நமக்குள் அறிவு நமக்குள் அதிகப்படுகும் போது, அது நிரம்பும் போது தான் அந்த இடத்தில் இந்த சமாதானம் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும். தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால். ஹல்லேலூயா. தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளுவார். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் திவ்ய வல்லமை என்று எழுதப்படுது, டிவைன் பவர். ஹல்லேலூயா. எதனால் இந்த திவ்ய வல்லமை நமக்கு வருகிறது? ஹல்லேலூயா. தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவர் அறிகிற அறிவினால். ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவர் இயேசு. அவரை பற்றி இருக்கும் அறிவு நமக்குள் பெருகும் போது நமக்குள் என்ன வரும்? திவ்ய வல்லமை வரும். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் நம் இச்சையிலிருந்து, உலகத்தில் இருக்கும் இச்சையிலிருந்து கேட்டிலிருந்து தப்பி நம் பரிசுத்த வாழ்க்கையை வாழும்போது நமக்கு என்ன வரும்? கர்த்தராகிய தேவனுடைய டிவைன் நேச்சர், அதாவது அவருடைய திவ்ய சுபாவம் நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. இந்த திவ்ய சுபாவம் திவ்ய வல்லமையும் எதனால் வருகிறது? கர்த்தராகிய தேவனை பற்றியும் கர்த்தராகிய இயேசுவை பற்றியும் நம்முடைய வாழ்க்கையில்
அவர்களை பற்றி இருக்கும் அறிவு நம்மளுக்குள் பெருகும் போது நமக்குள் கிருபையும் சமாதானமும் பெருகிறது. கிருபையும் சமாதானமும் பெருகும் போது தான் நமக்குள் திவ்ய வல்லமை பெறுகிறது, திவ்ய சுபாவம் பெறுகிறது. ஹல்லேலூயா. இதை தான் இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் அதாவது விசுவாசம் இல்லாத சந்ததியே மாறு பாடான சந்ததி என்று சொல்லும்போது எதற்காக சொல்கிறார்? இன்னும் உங்களுடைய தேவனை பற்றி இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. நான் உங்களோடு இருந்திருக்கிறேன், என்னுடைய வல்லமையை பற்றி இன்னும் அறியாமல் இருக்கிறீர்கள். இதை அறிந்திருந்தால் நீங்களே இந்த பிசாசை துரத்தியிருப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள் என்ன இருக்கும்? திவ்ய வல்லமை இருக்கும், உங்களுடைய திவ்ய சுபாவம் உங்களுக்குள் இருக்கும். இந்த பிசாசை நீங்களே துரத்தியிருப்பீங்க. என்ன அதாவது இந்த சுருக்கமாக சொல்ல போனால் இது ஊழியத்திற்கு அது உதவியாக இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவில் இது உங்களுக்கு பொருந்தும்? அதாவது எந்த ஒரு அற்புதம் வேண்டும் என்றாலும், ஹல்லேலூயா, அதாவது பிசாசுடைய கட்டிலிருந்து விடுதலை வேண்டும் என்றால், பிசாசுடைய தடைகளை நீக்க வேண்டும் என்றால் நமக்குள் என்ன இருக்க வேண்டும்? கர்த்தராகிய தேவனை பற்றி இருக்கும் அறிவும், அவருடைய ஞானத்தையும், கர்த்தராகிய இயேசுவை பற்றி இருக்கும் அறிவும், அவருடைய வார்த்தையில் இருக்கும் ஞானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள் கிருபையும் சமாதானமும் பெருகும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் திவ்ய வல்லமை பெருகும், திவ்ய சுபாவம் நமக்குள் பெருகும். இதனால் நம் போகும் இடமெல்லாம் கர்த்தருடைய வல்லமையினால் நாம் அற்புதங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதே தான் இந்த இடத்தில் இயேசு இந்த லூக்கா 9வது அதிகாரம் 38 42 வரைக்கும் சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார். இன்னும் விசுவாசம் இல்லாத சந்ததியே, மாறுபாடான சந்ததி, இன்னும் எவ்வளோ நாள் உங்களோடு இருப்பேன், என்னை பற்றி இன்னும் அறிந்து கொள்ளவில்லையா? என்னுடைய திவ்ய சுபாவத்தை நீங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லையா? என்னுடைய திவ்ய வல்லமை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லையா? என்னை பற்றி அறிகிற அறிவு உங்களுக்குள் இருந்தால் கிருபையும் சமாதானம் பெருகி இருக்குமே. இந்த இடத்திற்குள் திவ்ய வல்லமை உங்களுக்குள் பெருகி இருக்குமே, இன்னும் திவ்ய சுபாவம் உங்களுக்குள் பெருகி இருக்குமே. என்னை போல் நீங்களும் வல்லமையான அற்புதங்களை செய்யலாமே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டிய காரியம் என்னென்றால், ஹல்லேலூயா, கர்த்தராகிய தேவனுடைய மகத்துவத்தை பற்றி நாம் அதிகமாக அறிந்து கொள்ளும் போது, ஹல்லேலூயா, நமக்குள் அது ஞானமாகவும் அறிவாகவும் வளரும் போது, ஹல்லேலூயா, அப்பொழுது நமக்குள் திவ்ய வல்லமையும் திவ்ய சுபாவமும் நமக்கு பெருகும். கிருபையும் சமாதானம் பெருகும் என்றால் திவ்ய வல்லமையும் திவ்ய சமாதானம் நமக்குள் பெருகும். அதனால் ஹல்லேலூயா, நாம் தேவ வார்த்தையின்படி, அவருடைய ஞானத்தின்படி, அவரை பற்றி இருக்கும் அறிவின்படி பெரிய காரியங்களை செய்யலாம். அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு முதலாவது அங்கே என்ன இருக்கும்? ஹல்லேலூயா, ஒரு ஞானம் இருக்கும். கர்த்தராகிய தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டார் நிற்கும். ஹல்லேலூயா, அவர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவன், அவருடைய வல்லமை எனக்கு போதுமானது. ஹல்லேலூயா, தேவனுடைய விசுவாசத்தை கொண்டவர்களாக இருங்கள் என்று சொல்லி இந்த மலையை நோக்கி பேசுங்கள். இந்த மலை இந்த இடத்திலிருந்து நகர்ந்து அது நிலை குழந்து அது கடலுக்கு போய் வீழும் என்று இயேசு சொன்னதற்கு காரணம் என்ன? அவருடைய விசுவாசத்தை கொண்டவர்களாக இருங்கள், அவருடைய ஞானத்தை கொண்டவர்களாக இருங்கள், அவருடைய வார்த்தையில் இருக்கும் அறிவை கொண்டவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த இந்த சுபாவமும் திவ்ய வல்லமையும் நமக்குள் வருவதற்கு இன்னும் அதிகமாக தேவ வார்த்தையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய தேவ வார்த்தையில் இருக்கும் தேவனை பற்றி இருக்க அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஞானத்தையும் அறிவையும் நாம் பெற்றுக்கொள்ளும் போது, பெருகும் போது, ஹல்லேலூயா, நமக்குள் தேவ வல்லமை பெருகும். ஹல்லேலூயா. தேவ வல்லமை பெருகும் போது கூடாத காரியங்கள் எல்லாம் நமக்கு, ஹல்லேலூயா, நாம் கூடுகிற வண்ணமாக அதை பேச முடியும். ஹல்லேலூயா. இல்லாதவர்களை இருக்கிற வண்ணமாக பேசும் தேவனுடைய வல்லமை நமக்குள் வரும்போது நாம் இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாக பேசி அழைப்போம். மரித்த காரியங்களை உயிர்ப்பிக்கும் செய்யும் தேவனுடைய வல்லமை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, எந்த மரித்த காரியம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் மரித்த காரியங்கள் இருந்தால் அந்த மரித்த காரியங்களுக்கு நாம் என்ன செய்வோம்? அந்த ஜீவனை பேசுவோம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமானுடைய வாய்க்குள் என்ன இருக்கிறது? ஜீவ விருட்சம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஜீவன் பேசுகிறோம். ஹல்லேலூயா. நமக்குள் இருந்து என்ன வருகிறது? ஹல்லேலூயா, ஜீவன் நதி ஓடி வருகிறது. ஹல்லேலூயா. ஏன் ஓடுகிறது? நம் தேவ வார்த்தையை பேசும்போது ஜீவ நதி நமக்குள் இருந்து ஓடுகிறது. எல்லா காவலோடும் இதயத்தை நீ காத்துக்கொள், அதிலிருந்தான் உனக்கு
ஜீவ ஊற்று புறப்படுகிறது. ஹல்லேலூயா. எதிலிருந்து? உன்னுடைய இதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. எதனால் புறப்படுகிறது? ஹல்லேலூயா. அதற்குள்ளே தான் உன்னுடைய பொக்கிஷம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது. என்ன ஐஸ்வர்யம்? கர்த்தராகிய தேவனை பற்றி இருக்கும் உன்னுடைய ஞானமும், கர்த்தராகிய இயேசுவை பற்றி இருக்கும் அறிவும் உனக்குள் இருக்கும்போது அதுதான் தேவனுடைய ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. இந்த தேவ ஐஸ்வர்யம் நமக்குள் இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா காரியங்களும் இந்த உலகத்தில் இருக்கும் ஐஸ்வர்யம் ஒரு லேசான காரியம். ஹல்லேலூயா. மீதி எல்லா காரியத்திலும் ஹல்லேலூயா நம் வெற்றியை காண வேண்டும் என்றால் ஹல்லேலூயா நமக்கு என்ன வேண்டும்? திவ்ய வல்லமை, நமக்குள் திவ்ய சுபாவம். ஹல்லேலூயா. இதை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய ஞானமும் அறிவும் நமக்குள் போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் மகத்துவமான தேவனை அறிந்து கொள்ளும் போது ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கை மகத்துவமாக மாறும். நாம் எழுந்து நிற்போம். பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உடைய வல்லமை இறக்கும். ஹல்லேலூயா. வந்து இருக்கும் ஒவ்வொருத்தரையும்